ஸ்வீட் பொட்டேட்டோவா? இப்போ ட்ரை பண்ணியா? எப்படி இருக்கு? நல்லா ஓகே பாருங்க, நான் நன்னாரி சர்வத்தை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? பாவடியில் இருக்கோம். அதாவது பெருநாள் தொழில் முடிஞ்சோட எல்லோரும் இங்கே தான் வருவாங்க. பாவடின்னு இது வந்து சின்ன பிள்ளைங்க வீட்டில் விளையாடுற ஜாமான் எல்லாமே இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸானது. ஓகேயா? இது பனைக்குளத்தில் தான் இதுவும் இருக்குது. இது பாவடி பஜாரில் இருக்குது. ஓகேயா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே எல்லா மாதிரியான விளையாட்டு ஜாமானும் விற்பாங்க. ஸோ இது வந்து 12 மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். 12 to 1 மணி. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கடற்கரைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லா மாதிரி விளையாட்டு ஜாமான் இருக்கும். வேறு எல்லா மாதிரியான தாளமும் இங்கே கிடைக்கும். பார்த்தீங்களா, எல்லாமே ஹேண்ட்மேடு. பலூன், இங்கே சாலமும் கிடைக்கும். எல்லா மாதிரியான விளையாட்டு ஜாமானும். ஓகேயா? நம்மளுக்கே தெரியுது, பார்த்தா தெரியுதா பாருங்களா. எல்லோரும் இப்போ எதுக்கு எடுத்து வைக்கிறாங்கன்னா கடற்கரை போகிறாங்க. அடுத்து கடற்கரையில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதான் நல்லா இருக்குங்களா? ஓகே, நன்னாரி சர்வத்து இங்கே உள்ள ஃபேமஸான இது சர்வத்து. இது நன்னாரி, இது சீராப்பு ஊற்றுறாங்க. சீராப்பு ஊற்றுறதுக்கு அப்புறம் நேரம் எலுமிச்சை பழம். அண்ணா ஒரு சர்பத்து எவ்வளோ? 200 ஒரு சர்பத்து வந்து 20 ரூபா. என்ன பத்தி அப்புறமா ஐஸை போட்டு தண்ணியை போட்டுருவாங்க. அவ்வளோ முடிஞ்சு. 1000 ரூபா அடிச்சு ஏற்றுறோம். இது லேசாக கொஞ்சம் ட்ரையல் குடிக்கிறியா? அவங்கள பச்சை அவ்வளோதான் முடிஞ்சு. தண்ணி ஊற்றினோட சர்வத்து ரெடி. ஏதோ குடிச்சிருவாங்க. அவ்வளோதான். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் எல்லாருமே வராங்க. சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க பெரும்பாலுமே எல்லாருமே இங்கே பல மாதிரியான இது இருக்குது பாருங்க. ஃபுல்லாகவே அதான் இருக்கும். விளையாடுற இடம், ஜாமான் இங்கே எல்லாமே இருக்கும். இதுதான் பனைக்குளம் பாவடி பஜார்.
இப்போ நீங்கள் பார்த்தது ஓவர் வியூ எங்கே பனைக்குளம் பாவடி பஜாரில் அதாவது பர்னா அன்னைக்குன்னு எப்படி இருக்குமோ அந்த சந்தை. ஓகேயா? இங்கே எல்லா மாதிரியான நன்னாரி செலவு எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதிலேருந்து விடைபெறுறோம். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ நல்லான வீடியோவில் உங்களை பார்ப்போம். ஓகேயா? பாய். ஸ்வீட் பொட்டேட்டோவா? என்னப்பா ட்ரை பண்ணியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? வெக்கப்படுறாரு ரொம்ப. ஸோ இப்போ நாங்களும் ட்ரை பண்ண போகிறோம் நன்னாரி சரபத். ஓகே பாருங்க, நான் நன்னாரி சரபத்தை டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா இருக்கு. புளிக்குது. ஓ நல்லா இருக்கண்ணா. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. புளிச்சுக்கிட்டு அப்போ கொஞ்சம் நேரம் குடிச்சு பார்க்குறீங்களா? புளிச்சு வேணுமா? போதுமா? நல்லா இருக்கு. இந்த வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்கு குடிக்கிறது. இது என்ன மச்சான்? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பனைக்குளம் கடற்கரைக்கு. இன்றைக்கி வந்து பெருனா நோம்பு பெருனாவோட பெருனா. ஸோ இங்கே என்ன நடக்கணும்னா கடற்கரையில் எல்லா பனைக்குளம் மக்களும் சுற்ற இங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பக்கத்து ஊர் ஆளுக்கு எல்லாருமே இங்கே வந்து ஒன்றா சேர்ந்து வந்து கொண்டாடுவாங்க. ஊர் இது மாதிரி ஒரு திருவிழா மாதிரி வச்சுக்கிறீங்களா, ஒரு ஃபெஸ்டிவல் இங்கே நடக்கும். ஸோ அதனால கடற்கரையில் வந்து பெருசாக விசேஷமாக இருக்கும். எல்லா பொம்மைங்களும் எல்லா மாதிரி இதுவும் விற்பாங்க. ஐஸ்கிரீம்லாம் எல்லோரும் வந்து கூடுற இடம்னு வச்சுக்கிறீங்களேன். இதை மேக்ஸிமம் வந்து நைட் ரொம்ப அழகாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு டைம் வந்து இருக்குமான்னு தெரியல நைட் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போயே வந்து எடுக்கிறோம். என் பின்னாடி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மாதிரியான இதுவும் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஒன்று நான் வாங்க போய் பார்ப்போம். ஓகே, இங்கே மேக்ஸிமம் வந்து 5 மணிக்கு தான் கூட்டமாக இருக்கும். இப்போ மணி 4 மணி தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வியூ பார்த்துட்டு போயிடலாமா எப்படி இருக்குன்னு. கூட்டம் வந்தோட இந்த இடம் ஃபுல்லாக உட்காரத்துக்கு இடமே இருக்காது. ஃபுல்லாக ஆளுக்கெல்லாம் தான் இருக்கும். சரியா? ஸோ வாங்க நம்ம அப்படியே உள்ளே என்ன தான் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஐஸ்கிரீம் கடை இருக்குது. 2 மணியான ஐஸ்கிரீமு காய். ஸோ பாருங்க, எல்லோரும் மக்கள் இப்போ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப அதிகமான கூட்டம் இனிமேல் தான் வரும். ஸோ இப்போ செட்டப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இல்லை நார்த் இந்தியன் ஆளுக்கு தான் அதிகமாக தெரியுது. எல்லா மாதிரியும் யாருக்கும் இருக்காங்க, விற்கிறதுக்கு வராங்க. பரவாயில்ல, பாராட்டலாம். ஸோ அங்கே பாருங்கள், பல ஐட்டங்கள் இருக்கீங்க. ஆட்க வர ஆரம்பிச்சிட்டாங்க.
முந்தி எங்கே வேணால் நம்ம வந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கயிறு அமைச்சு அதுக்குள்ளே தான் வியாபாரம் பண்ணணும் அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த கயிறுக்குள்ளே தான் எல்லாருமே வியாபாரம் பண்ணிக்கிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்களேன், அங்கிட்டு வடை பாட்டிருக்காங்க, சர்வத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அங்கிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவாங்க. நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்க ஜூஸு, கோழி சூடா எல்லாமே இருக்குது. பார்த்தீங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் குமிச்சிட்டாங்க இந்த ஏரியாவில். ஸோ ஜூஸ்லாம் ரெடி ஆகிடுச்சுப்பா. ஆள் தான் இன்னும் வரல. 5 மணிக்கு மேலே தான் ஆட்கள் வருவாங்க இந்த ஏரியாவுக்கு. ஓகேயா? பாருங்க எல்லா மாதிரியும் கடையும் இருக்குது, வந்துக்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்றா. கடல் பக்கத்துலேயே. பலூனே பல மாதிரி வச்சுருக்காங்க. கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கட்டி அப்படியே இருக்குது, நிரந்தரமாக இருக்குது. கடையெல்லாம் சுடுறாங்க. ஓ இங்கே பாருங்க விளையாடுறது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்காண்டி வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு பள்ளிவாசை சூறான்னு சொல்ல முடியாது, ஒரு பள்ளிவாசை தொழுகிறக்காண்டி இந்த இடத்த கட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ தொழுகிற டைமில் இங்கே வந்து தொழுதுக்கலாம். ஆமாம், என்ன சேனலு? செய்தி கிலோ பண்ணிக்கலாம் மலேசியாவா? மலேசியாவில் எடுத்தீங்களா? இப்போ எடுக்காது, ஒரு 5 மணிக்கு அப்படியே அதுக்குள்ளே வாங்க. செய்தி நம்பி விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாம் பார்த்து அறியாயா பெரிய ஐயா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா செம வைப்பாக இருக்குது. ஓகே, ஆட்களோட வைப்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாகவும் இருக்குது. இன்னும் போனீங்கன்னா இன்னும் லேட் ஆகினீங்கன்னா இன்னும் பயங்கரம் கூட்டமாகும். ஸோ இப்போதைக்கு நம்ம அடுத்த இடத்த நோக்கி நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ சரியான வைப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சரியான கூட்டம் வருமா நைட்லாம். ஸோ நம்மளுக்கு டைம் இல்லாதனால நம்ம திரும்பி இன்னொரு இடத்த நோக்கி போகிறனால நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பனைக்குளத்துலேருந்து விடைபெறுகிறோம். பாய்.